யாரோ ஒருத்தரை நம்ம கூட சாப்பிட கூட்டிட்டு போற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். இதுல யோசிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல. வாங்க போலாம். இதுக்கப்புறம் எதுவும் சொதப்பாம இருந்தா சரிதான். இங்க பாரு சிவா, இதுக்கப்புறம் சத்தியமா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சரி, நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. என்னடா நான் அங்க போய் உட்கார்ந்துக்கிறேன்டா. அவை சொன்ன கேள்றா. பாவை, நான் அங்க போய் உட்கார்ந்துக்கிறேன்டா. நீ ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணிட்டு இருக்க. அடம் பிடிக்காத. சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. பாவி சொன்ன கேளு. சும்மா இரு. இவ ஏன் தான் இப்படி பண்றாளோ? பாவி வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாளே. ஐயோ, இந்த கொன்றாவிலாம் என்னால பொறுத்துக்கவே முடியல. எல்லாம் அந்த அயலியும் சிவாவும் பண்ற வேலை. ரித்திகா, அயலியும் சிவாவையும் உண்மை சொல்ல வைக்கிறதுக்காக ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னல, முதல்ல அதை செய். இப்படியே பேசாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவசரப்படாதீங்க அத்தை, அதுக்கான டைம் இப்பதானே வந்திருக்கு. இனிமே பாருங்க ஆட்டத்தை. அண்ணி, உங்க பக்கம் தான் நின்று இருக்கு. நீங்க தான் ட்ரூத் ஆர் டேர் சொல்லணும். சரி, ட்ரூத். யா அக்கா, நான் கேக்குறேன். ஓகே. நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப போல்டு, எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் நீங்க. தேங்க்ஸ். ஆனா உங்களுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல. அப்படி நீங்க வீக்னஸா நினைக்கிற விஷயம் அதுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அன்பு, அதான் என்னோட வீக்னஸ். நீ சொன்ன மாதிரி நான் ரொம்ப போல்டு தான், தைரியமான ஆள் தான். ஆனா அன்புன்னு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல என்னை விட வீக்கான ஒரு பர்சன் வேற யாருமே இருக்க முடியாது. என்கிட்ட அன்பு காட்டுறது என்னோட எதிரியா இருந்தாலும் நான் அதை உடனே நம்பிடுவேன்.
நான் ஒருத்தர் மேல ஒரு தடவை அன்பு காட்டிட்டேன்னா அதை விட்டுட்டு என்னால வெளியில வரவே முடியாது. அதனால சில பேர் என்னை ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க. ரித்திகா நீ போய் ஆடு. நல்லா ஆனாங்கல்ல? சரிங்க, இப்போ மறுபடியும் நம்ம பாட்டில சுத்தி விடுவோம். நெக்ஸ்ட் யாருன்னு பாப்போம். ஆ அட மாம்சு, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, ட்ரூத் ஆர் டேர்? என்ன சிவா? மாம் சொல்லுங்க. ட்ரூத். ஓ, நீங்க இந்த உலகத்திலேயே அதிகமா நேசிக்கிற பர்சன் யாரு? சொல்லுங்க மாம்சு, யாரு? என்ன மாம்சு இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? பதில சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிக்கிற பர்சன் என் பொண்ணு தான். நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என் உயிரே இவதான். அதெல்லாம் சரி, எல்லாருக்கும் அவங்க குழந்தைய தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்க குழந்தைய இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது பர்டிகுலரா ரீசன் சொல்ல முடியுமா? அட சொல்லுங்க மாம்சு, டைம் ஆகுது இல்ல? அதுக்கு காரணம் என் மனைவி தான்.